नेक्स्ट श्लोकम् यामिमां पुष्पितां वाचं प्रवदन्त्यविपश्चितः वेदवादरता पार्थ नान्यतस्तीति वादिनः। இப்போ இந்த 42, 43, 44 இது எல்லாமே சேர்ந்து படிச்சுக்கலாம். 43 காமாத்மானஸ்வர்கபராः ஜன்ம கர்ம பலப்ரதாம் क्रिया विशेष बहुलां भोगैश्वर्य गतिं प्रति भोगैश्वर्य प्रसक्तानां तयापहृत चेतसां व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते। இப்போ இந்த 3 ஸ்லோகத்தில் பகவான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்மியா யார் ஒருத்தர் இருக்காளோ அவளை பற்றி ஆக்சுவலாக வர்ணிக்கிறார். அவளோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. இப்போது அதாவது லட்சியம் அப்படின்னே ஒன்று இல்லாமல் நிறைய லட்சியத்தை வச்சுட்டு அதை அடையிறதுக்கு நிறைய பல சாதனைகளை எடுத்துட்டு இப்போ வந்து நிறைய விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து பார்க்குறோம், இப்போது பிரகலாத சரித்தம் அதில் அவன் எப்படி ஒரு வகையாக பக்தி பண்ணியிருப்பான், துருவ சரித்தம் அதில் அவன் ஒரு வகையாக பக்தி பண்ணி, ஸோ இது பண்ணலாமா அது பண்ணலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே அவள் சுற்றின்னு இருப்பாளே தவிர்த்து அவள் ஒன்றத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் போகணும் அப்படின்னு அவள் வந்து இருக்க மாட்டா. அதுக்கு வந்து அவள் என்ன பண்ணுவானா, இந்த வேதத்தையே அவளோட துணை கழிச்சுப்பாளாம், கர்ம காண்டத்தையே வந்து அவளோட துணை கழிச்சுட்டு அதில் தான் சொல்லியிருக்கு இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லி, இது பண்ணால் எனக்கு அது கிடைக்கும் அது பண்ணால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து லட்சியத்தையே அடையாமல் மாற்றிகிட்டே இருப்பாளாம். அப்போது அவளை பற்றி என்ன சொல்கிறார் பகவான் இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, யாமிதாம் புஷ்பா, அதாவது ஃப்ளவரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாளாம். வேதத்திலேயே கர்ம காண்டத்திலேயே இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கு, அப்போ நான் வந்து ஏன் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை சுற்றி இருக்கிறவாளையும் வந்து அவள் வந்து அந்த கீழ் நிலைக்கு இழுத்துடுவாளாம். அது அவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்கான். அதாவது கர்மி அப்படின்னா அவங்க வந்து கெட்டவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் லைக் கர்ம காண்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை இந்த மாதிரி எனக்கு இந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு, எனக்கு இது பண்ணினா இது கிடைக்கும் அது பண்ணினா அது கிடைக்கும், அதாவது கோல் வந்து எனக்கு மோட்சம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாததுனால அவங்களுக்கு நிறைய லட்சியங்கள் ஏற்படுறது. இப்போ நம்மளுக்கே எடுத்துட்டோம்னா, இப்போ வந்து மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியவே தெரியாதுன்னா நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து ஏதோ மோட்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டு எனக்கு நிலையான ஆனந்தம் தான் வேணும் அப்படின்னு நம்மளாம் வந்து கீதா கிளாஸ் வரும், இல்லை வேறு எங்கேயாவது நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம். பட் இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்குது அப்படின்னு தெரியாதவாள்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பா. இப்போ அவள்லாம் வந்து தப்பா அப்படின்னா அந்த மாதிரி தப்பு கிடையாது. உனக்கு வந்து மோட்சம் கோலு, நீ வந்து அது புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து ஆத்மா நித்தியம் சத்தியம் நிர்விகாரம்லாம் சொல்கிறீங்க, அது புரியலை அப்படின்னா அதுக்கு கர்மத்தை கர்ம யோகமாக பண்ணினா அது ஈஸியாக புரியும். இப்போ இந்த கர்மி அவளை, ஆனால் அதுக்கு தான் பகவான் வந்து அவளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. நீ எத்தனை காலத்துக்கு இதே விஷயத்துலையே உழண்டுருப்ப அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே எவ்வளவு ஜென்மங்களாக நம்ம வந்து பிறந்து இருந்து இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ திருப்பியும் அதே அந்த வந்து தற்காலிகமான ஆனந்தத்தையே நீ தேடி தேடி போய் மறுபடியும் அதே குட்டையிலேயே ஊறின்னு இருக்கியே. அதுக்காக பகவான் வந்து அவளை கிரிட்டிசைஸ் பண்ணுறது என்னன்னா, வேதவாத ரதாக அப்படின்னா இந்த கர்ம காண்டத்தையே வந்து அவளுடைய சப்போர்ட்டுக்கு
கூப்பிட்டுக்கிறா. ஏன்னா கர்ம காண்டத்தில் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கு, அதனால நான் இதெல்லாம் பண்ணி இதை அடையிறேன். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ வந்து எனக்கு வந்து பணம் வேணும், நான் ஆவஹந்தி ஹோமம் பண்ணி அந்த பலனை நான் அடையிறேன்னு வச்சுப்போம். பட் ஒரு நாள் அந்த பணம் என்னை விட்டு போயிடுதுன்னா, ஃபார் சம் ரீசன் என்னை விட்டு போயிடுதுன்னா, கர்ம காண்டம் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. எது ஹெல்ப் பண்ண போகிறது? பணம் ஒன்று விட்டு போச்சுன்னா உன் மன நிலைமை எப்படி இருக்கணும், நீ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஞான காண்டம் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இந்த கீதை தான் சொல்லிக் கொடுக்குறது. அப்போ நம்மளோட இமோஷனல் கோஷன்ட்டை வந்து எது டெவலப் பண்ணுறது? கீதை தான் டெவலப் பண்ணுறது. அதுக்காக வந்து இந்த கருவிகளை வந்து பகவான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. நீ அதுலேயே இருந்தேன்னா பணம் சம்பாதிப்ப, புகழ் சம்பாதிப்ப, பேர் சம்பாதிப்ப, எல்லாம் ரைட்டு. பட் ஒரு நாள் இன்கேஸ் அதெல்லாம் ஒன்று விடு, ஏன்னா அதெல்லாம் அனித்தியம்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எது ஒன்று வருதோ அது போயிடும். அப்போது அது ஒரு நாள் உன்னை விட்டு போச்சுன்னா நீ கீதைக்கு தான்ப்பா வந்தாகணும் அப்படின்றத பகவான் வந்து இப்படி சொல்கிறார். அடுத்தது நாண்யதஸ்தீதி வாதினகா. மோட்சம்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வந்து பிறந்திருக்கேன், இந்த வேலையை பண்ணுவேன், எனக்கு இதுக்கு பலன் கிடைக்கும், நான் சாப்பிடுவேன், தூங்குவேன், ஒரு நாள் போய் சேர்ந்துடுவேன். அப்போ எனக்கு மோட்சம் அப்படிங்கிற கோல்லாம் கிடையாது. எனக்கு என்ன தோன்றதோ நான் அதை வந்து அப்போ தார்மீகமான முறையில் கூட நம்ம அதை அடைவோம். கரெக்டு. அப்போ அதை வந்து உபனிஷத் வந்து அவளை மூடாகான்னு திட்டுறது, இடியட் அப்படின்னு திட்டுறது, இப்படியே தான் இருக்க போறியான்னு கேட்குறது. அப்புறம் காமாத்மானகா. இப்போ மெட்டீரியல் பர்சியூட் மட்டுமே அவளுக்கு வந்து பிரதானமாக இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பர்சியூட்டுக்கு வராமல் எனக்கு பணம் சம்பாதிக்கணும், பேர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், அதுலேயே தான் அவளுடைய கவனங்கள் இருக்கு. அப்புறம் ஸ்வர்க பராகா அப்படின்னா ஸ்வர்கலோகம் போகிறது தான் அல்டிமேட் கோல். இப்போ நம்ம கர்மகாண்டிலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த யாகம் பண்ணுறவா, ஹோமம் பண்ணுறவா, அப்படி அவள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் எடுத்துட்டோன்னா இந்த சோமயாகம், வாஜபேய யாகம் அப்படிலாம் பண்ணுவா. அதெல்லாம் பண்ணினா அவளுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்வர்க்கம் வந்து அவளுடைய எய்மாக இருக்கும். ஸ்வர்க்கத்துக்கு நான் போகணும், அதுக்காக நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த அனித்தியம், ஸ்வர்க்கம் கூட அனித்தியம் தான். உன்னோட புண்ணியம் வந்து தீர்ந்து போச்சுன்னா திருப்பியும் நீங்கள் தான் வரணும். அதை பகவான் சொல்கிறான், அனித்தியமான விஷயத்துக்கு போய் நீ வந்து இப்படி பாடுபடுறியே அப்படின்னு. அப்போ இந்த கர்மியாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் பிரவதந்தி அப்படின்னா அவள் மட்டும் அந்த மாதிரி இல்லாமல் கூட இருக்கிறவாளையும் வந்து அந்த லெவலுக்கு இழுத்துடுவாளாம், ரொம்ப கீழ் லெவலுக்கு இழுத்துடுவாளாம். அப்புறம் புஷ்பிதம் வாச்சம் அப்படின்னா ஃப்ளவரி வேர்ட்ஸ் பேசி, நான் வந்து இந்த ஹோமம் பண்ணேன், எனக்கு வந்து இது கிடச்சிது, நீயும் தான் பண்ணிப்பாரு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவாளாம். இன்னும் தெரியும், இந்த மாதிரி கர்மகாண்ட விஷயங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி நீயும் இதையெல்லாம் பண்ணு அப்படின்னு. இப்போ யாராவது ஒரு தப்பி தவறி ஸ்பிரிச்சுவல் பர்சூட் வரான்னு வச்சுக்கோங்களேன், அவளை பிடிச்சி உனக்கு கூட வேற வா, உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு கூப்பிட்டு விட்டுட்டான்னா, ஓ இதே இங்கே கிடைக்கிறது போலக்கே அப்படின்னு வராமல் விட்டுட்டான்னா, ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டி வந்து இந்த கர்மீஸுக்கு இருக்குது அப்படின்னு பகவான் வந்து சொல்கிறார். அப்புறம் கிரியா விசேஷ பகுலாம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்ட், லட்சியத்துக்கு மேலே லட்சியம் மாற்றிகிட்டே இருக்கா இல்லையா. அதனால் அவள் ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்ட் போட்டு எப்படி நான் ஒன்று அடைஞ்ச உடனே எனக்கு இது வேண்டாம், அப்போ எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்ட் போடுவாளாம். அதுக்கப்புறம் ஜன்ம கர்ம பலப்பிரதாம், எப்போ பாரு எது பண்ணால் எனக்கு இது கிடைக்கும், அது பண்ணால் எனக்கு இது கிடைக்கும், அதை பற்றியே சிந்தனை இருக்குமா. மொத்தம் வந்து 10 ரூபா போட்டு 100 ரூபா வந்து தாண்டா, வாடா நம்மளும் போய் அதே 10 ரூபா போட்டு 100 ரூபா, இந்த மாதிரி சிந்தனைகள் மெட்டீரியல் பர்சியூட்டில் இருக்குமே தவிர்த்து, வீடு வாங்கணும் இது பண்ண அந்த மாதிரியே இருக்குமே தவிர்த்து அவளுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் சிந்தனை வரவே வராதான். அப்போது கீதை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்கிறதா? பூஜை பண்ணக்கூடாது, நீ பணம் சம்பாதிக்கக்கூடாது, வீடு வாங்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. எல்லாமே பண்ணிக்கோ. நீ எப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறியோ அப்படியே உனக்கு வெளியில் வர்றதுக்கும் தெரியணும். அபிமன்யு மாதிரி நீ போய் மாட்டின்றாத. உள்ளே மட்டும் போக தெரியும் அவனுக்கு, பாவம் வெளியில் எப்படி வரணும்னு தெரியாது. அப்போ கருணிலாம் எப்படி இருக்கா? அபிமன்யு மாதிரி இருக்காங்க. அது உள்ளே போயிட்டு அவளுக்கு அதனுடைய ருச்சி அவள் கண்ட உடனே அவள் என்ன பண்ணுறா, அதிலேயே எப்படி பிரவருத்தி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறா. அப்போ என்ன ஆகிடுறது? போகைஸ்வரிய பிரசக்தானாம் அப்படின்னா இது இன்னும் ரொம்ப மோசமாக போயிடுறா. எப்படி அப்படின்னா, எனக்கு வந்து டிசையருக்கு மேலே டிசையர், ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சவொடனே இன்னொரு ப்ராஜெக்ட் போட்டுகிட்டே இருக்கேன்னா, அப்போது என் மனசு வந்து ஓ
இப்படி இது பண்ணால் இது கிடைக்குமா, அது பண்ணால் அது கிடைக்குமான்னு மனசு வந்து ஆசையை வந்து எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறது. ஓ, ₹1 போட்டால் ₹100 கிடைக்கிறதா, சரி அந்த ₹100 போட்டு ₹10,000 எடுத்துக்கலாம். அப்போது தர்மமாக கூட அவள் விட்டுடுறானா சம்டைம்ஸ். எனக்கு வந்து இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தர்மமான வழியில் இவ்வளோ நாள் போயின்னு இருந்தவன் இந்த ஆசைக்கு மேலே ஆசை வந்து வந்து என்ன ஆகிடுறது, எப்படியாவது எனக்கு இது கிடைக்கணும், அது தர்மமாக அதர்மமான பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு வேறு விதங்களில் கூட அவன் வந்து அந்த பணத்தையோ புகழையோ அதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு அவன் வந்து தயாராக ஆகிடுறான். அப்புறம் பகிருத சேத்தசாம் அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த பிரித்து பார்க்குற சக்தி இல்லை, எது சரி எது தவறு அப்படிங்கிறது இல்லாமல் போயிட போகிறது. இதையே பண்ணிட்டு இருந்தான்னா அப்போ எப்போ ஸ்டாப் பண்ணுவான்? ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும்ல, அவன் வராமல் அந்த வேலையே பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு கிளாரிட்டி இருக்காதான், பிரித்து பார்க்குற சக்தி விவேக சக்தி வந்து அவனுக்கு இருக்காதான். அப்புறம் சமாதவ் அப்படின்னா அவனுடைய மனசுக்கு வந்து கிளாரிட்டி திங்கிங் கெப்பாசிட்டி வந்து போயிடுறது அப்படின்னு வந்து இங்கே கருவிகளை பற்றி பகவான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறார். இப்போது அடுத்த ஸ்லோகத்தில் வந்து ஒரு கர்ம யோகி ஆனவன் அவனோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும், இந்த கர்மயோகம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் சாதனை தேவைப்படுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார்.